அப்ப இங்க பாத்தீங்கன்னா திதி என்ற சொல்லு இன்னைக்கு நம்மளுடைய கேலண்டர் தமிழ், அதாவது நம்மளுடைய இந்து கேலண்டர் எடுத்துக்கும். இந்துக்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமா இந்திய உபகண்டத்தில் எடுத்துக்கொண்டாங்கன்னா எதை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தான் பயன்படுத்துகின்றார்கள். சூரிய சந்திர மானம். இதுலதான் இப்ப குழப்பங்கள் எப்படி வருதுன்னு நான் பிறகு சொல்றேன். எப்படிலாம் இதோடைய ஒரு அறிவு இல்லாமல் எப்படி வந்து குழப்புகின்றார்கள்னு பார்ப்போம். அடுத்தது சந்திரன் சூரியன் இங்க பாருங்க, இந்த ரெண்டும் இருக்கு. இதை பற்றி நான் இப்ப விளக்க போறேன். எப்படி இந்த சக்கரத்தை உருவாக்குகின்றன. தானும் சுழன்று தானும் சுழன்று அந்த சுழற்சியில் தன் சுழற்சியிலும் தன் உழற்சியிலும் அதை வந்து அது என்ன செய்கின்றன அப்படின்னா காலத்தை உருவாக்குகின்றன. புறத்துல அது போல அகத்திலையும் நடக்குது. அது பிறகு பார்க்க போறோம். சரி, முதல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால பிரச்சனையை தீர்த்துருவோம். முதல்ல இன்னைக்கு வந்து தைதான் முதல் ஆண்டு, இப்படி பல குழப்பங்களை உள்ள கொண்டு வந்து பல பேர் வந்து உள்ள வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு அறிவியல் வந்து அறகுறையாக புரிந்து கொண்டு இங்க வந்து இவங்க வந்து வானியல் அறிவியல் பேச வந்துடுறாங்க. அதுதான் தப்பு. முதல்ல ஒரு வானியல் அறிவுனா அதுக்கு வந்து ஒரு திறமை வேண்டும். அது ஒழுங்காக படிக்க வேண்டும், முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுல வந்து அரைகுறையாக தெரிந்து கொண்டு இவர்கள் வந்து பல்வேறு நிலைகள்ல பேச வருவதுதான் தப்பாகின்றது. சரி, இப்ப இதை பார்த்துருவோம். முதல்ல இங்க என்ன அப்படின்னு முதல்ல சொல்றேன். தமிழர்களுடைய கால அறிவியல் வந்து லூனா சோலா சைட்ரியல் கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம். சில பேர் சொல்றாங்க தமிழர்களுடையது வந்து அதாவது சந்திரமானம், இல்ல சில பேர் சொல்றாங்க அது சூரியமானம். இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம், ஐயா இல்லையா, அது உடுமானம் மட்டுமல்ல, அது சூரிய சந்திர உடுமானம். உடுகணிய முறை. இது உலகத்துல யாருமே செய்யாத முறை. எவரும் செய்யவில்லை. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, அது எவ்வளவு நுட்பம் இருக்கு. கொஞ்ச நேரம் தான், ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துல இதை சொல்லிடலாம். முதல்ல நீங்க இதை பாருங்க, லோக்கல் சோலார் சேஞ்சஸ். முதல்ல நம்ம வந்து சூரியனை மட்டும் பார்ப்போம். சூரியனுக்கு என்ன நடக்குது இங்க, இதை மட்டும் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூரியன் வந்து எப்படி நகருதுன்னா, அதாவது இப்ப அது வந்து 90, அதாவது நார்த் போல்ல அந்த சூரிய நகர்ச்சி இப்படிதான் உங்களுக்கு இருக்கும், உணர முடியும். நீங்க உணர்றது, நான் என்ன சொல்றேன்னா உணர்வது, நீங்க உணர்றது சூரியனை எப்படி நீங்க உணர முடியும் அப்படின்னா இப்படிதான் உணர முடியும். அது நீங்க இங்க நின்றீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் வந்து உங்களை சுத்தி வருவது போல ஒரு வட்ட சுழற்சி செய்வது போல நீங்க உணர்வீங்க. அதே வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கும். ஏன்னா அதாவது பூமி வந்து ஒரு சாய்வு நிலையில இருக்கு. அந்த சாய்வு நிலையை எப்படி தமிழர்கள் கண்டார்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வியந்து போயிருவீங்க. அடுத்தது மிடில் அட்டிடியூட்ஸ். இது வந்து ஒரு 40 பாகையில இருக்கும் பொழுது அது இப்படி, அதாவது சூரியன் வந்து இப்படி நகரும். ஜூன்ல இப்படி நகரும், டிசம்பர்ல இப்படி இறங்கி நகரும். அதே போல இக்யூனாக்ஸ் அப்படின்னா நடுவரைக்கு வரும் பொழுது இக்யூனாக்ஸ்க்கு அது இந்த மாதிரி நகரும். அதே போல அதாவது 23 ½ வடக்கே அது வந்து செயல்படும் பொழுது பாதி கொஞ்சம் சாய்வு நிலையில இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு மேற்கத்திய வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அது இப்படிதான் அவங்களால வந்து இதை பார்க்க முடியும். சூரியனுடைய இது வந்து சாய்வு நிலையில இருக்கும். அதே வந்து நம்மளுடைய நடுவரைக்கு இக்குவேட்டருக்கு வந்துட்டீங்கன்னா ஜீரோக்கு, இப்பதான் நீங்க வந்து நேரா சூரியனை உணர முடியும். அதாவது சூரியன் உங்களுடைய நடுத்தலைக்கு வருவதை நீங்க உணர முடியும். அது எப்போ, ஜூன் டிசம்பர் இதுக்கு இடையில. இது எப்போ, இதைதான் நாம வந்து இப்ப சித்திரை அப்படின்றது கணிதமா வைத்திருக்கோம். இப்போ வந்து அந்த மார்ச்ல இருக்கு. அதாவது ஆங்கிலேயர்களுடைய நம்மளுடைய கேலண்டர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர். ஆங்கிலேயர்களுடைய கேலண்டர் சிஸ்டம் அது கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம். அந்த முறை பிரகாரம் பார்க்கும் பொழுது 21 மார்ச்ல இந்த இது வந்து நடுத்தலைக்கு வந்து நிற்கும். அப்போ இந்த நிலை. அடுத்தது இது பார்க்கலாம். சரி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எளிய முறை, யாராவது இதை பத்தி உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா நீங்க எளிய முறையில அவங்கள மறுத்தரலாம். ரொம்ப எளிதாக அவங்களுடைய இதை வந்து சுட்டி காட்டிடலாம். நம்மளுடைய மரபு வந்து இந்த மாதிரி காணது பாருங்க, கோவிலுக்கு போனோடைய அங்க வந்து கொடிமரம் இருக்கும். ஏன் கொடிமரம் இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய பேர் வந்து விளக்கம் வந்து பல நிலைகள்ல விளக்கம் கொடுத்தாலும் முக்கியமான ஒன்று காலம் அறிதல். காலம் அறிவதற்காகவே இது வந்து முக்கியமாக கொடிமரம் வெளியே வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு கோயில் உள்ளே வைத்திருக்கின்றார்கள், கருவறையில, அதாவது அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லி.
ஆனா உண்மையில் நீங்க அது வெளியில் தான் வைக்கப்பட வேண்டும், அது தெளிவு. ஆனா உள்ளே வைப்பதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு ஒரு பொருள், அது அகநிலை பொருள். இது புறநிலையில இது என்றைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம இது காலம் அறிகின்ற முறை. இது ரொம்ப முக்கியம். இந்த பில்லர் இத பத்தி நான் விளக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கிடுறேன்.